70களின் இறுதியில் எளிய மனிதர்களின் வாழ்க்கை கதைகளாக கூறப்பட்டன. ராமு, ராஜா, சங்கர் என கதையின் நாயகர்களுக்கு பெயர் வைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் சப்பானி, பரட்டை என நாயகர்களின் பெயர்களை திரையில் கேட்டபொழுது ரசிகர்கள் சற்றே வியப்பில் ஆழ்ந்தனர். எளிய மனிதர்களின் எண்ணங்களையும் வாழ்க்கையையும் கொண்டாட்டத்தையும் திரையில் கூற முற்பட்ட அந்த இயக்குனர் எளிய மனிதர்களின் நட்சத்திரமாகவே ஜொலிக்க ஆரம்பித்தார். அந்த இயக்குனரின் பெயர்தான் உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா. பாவலர் வரதராஜனின் ஊரான பண்ணைபுரத்தில் மலேரியா இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த பாரதிராஜா அவரது சகோதரர்களான பாஸ்கர், இளையராஜா மற்றும் கங்கை அமரனுடன் இணைந்து பல இடங்களில் நாடகம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் சென்னைக்கு போகிறேன் என பாரதி ராஜா கூற அவரது குடும்பத்தில் கடும் எதிர்ப்பு உண்டானது. பிறகு பாரதி ராஜா தொடர்ச்சியான வற்புறுத்தலால் பாரதி ராஜாவின் முடிவிற்கு அவரது குடும்பத்தினர் சம்மதித்தனர். தன் தாயார் கொடுத்த 350 ரூபாய் பணத்துடன் சென்னைக்கு வந்த பாரதி ராஜா சினிமாவில் சேர்வதற்காக பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருந்தது. முதலில் தான் ஒரு தேர்ந்த நடிகராக வேண்டும், சிவாஜிக்கு போட்டியாக வர வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் பாரதி ராஜாவுக்கு இருந்தது. ஆனால் அதன் பிறகு தன்னோடு சேர்ந்து ஹீரோ கனவை துரத்தி கொண்டிருப்பவர்கள் படும் சிரமங்களை பார்த்த பிறகு ஹீரோவாகும் ஆசையை கைவிட்டார் பாரதி ராஜா. சினிமாவை பொறுத்தவரை இயக்குனர் என்பவர்தான் பிரதானம், அவரை மையமாக வைத்தே சினிமா இயங்குகிறது என்பதை புரிந்து கொண்ட பாரதி ராஜா அதன் பிறகு இயக்குனராக முயற்சியை ஆரம்பித்தார். ஒரு நாள் சென்னை பாண்டி பஜார் ராஜகுமாரி தியேட்டரில் பெல்லி மோடா எனும் படத்தை பார்த்த பாரதி ராஜாவுக்கு அந்த படம் கொடுத்த உணர்வு வித்தியாசமானது. அந்த படத்தின் இயக்குனர் புட்டண்ணா கனகலை சந்தித்து அவரிடம் உதவியாளராக சேர்ந்து கொள்ள விரும்பினார். இசையமைப்பாளர் GK வெங்கடேஷ் மூலம் புட்டண்ணா கனகலிடம் கடைசி உதவி இயக்குனராக சேர்ந்த பாரதி ராஜா அவரிடம் இருந்துதான் இயக்கத்தை கற்று தேர்ந்தார். புட்டண்ணா கனகல் கர்நாடகாவைச் சேர்ந்தவர் என்பதால் தன்னுடைய படங்களில் மைசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களையே காட்டி வந்தார். மைசூரை சுற்றியுள்ள கிராமங்களின் எழில் கொஞ்சம் அழகில் மயங்கி போன பாரதி ராஜா தன்னுடைய கிராமம் சார்ந்த படங்களை பெருமளவு மைசூரை சுற்றியுள்ள கிராமங்களிலேயே எடுக்க முனைந்தார். 16 வயதினிலே முதல் மரியாதை, நாடோடி தென்றல் போன்ற படங்களில் தமிழ்நாடு கிராமங்கள் என அவர் காட்டிய எந்த கிராமமும் தமிழ்நாட்டைச் சேர்ந்ததில்லை என்பதுதான் இங்கு சுவாரஸ்யமான செய்தி. முழுக்க முழுக்க ஆண் கதாபாத்திரங்களையே சுற்றி திரைப்படங்கள் வெளியாகிக் கொண்டிருந்த சமயத்தில் பெண் கதாபாத்திரங்களை கதையின் ஆதாரமாக வைத்து படங்களை இயக்கியவர் K. பாலச்சந்தர். அதுபோலவே தன்னுடைய முதல் படத்தை முழுக்க முழுக்க பெண் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து திரைக்கதையை எழுதினார் பாரதி ராஜா. 16 வயதினிலே படத்தை சற்று உன்னிப்பாக பார்த்தால் சப்பானி, பரட்டை, டாக்டர் என எல்லா கதாபாத்திரங்களும் மயில் கேரக்டரை சுற்றித்தான் நகர்ந்து கொண்டிருப்பார்கள். மயில் என்கின்ற 16 வயது பெண்ணை மையமாக வைத்தே பிற கதாபாத்திரங்கள் எழுதப்பட்டன. பாரதி ராஜா உருவாக்கிய மயில், சப்பானி, பரட்டை மூவரும் முறையே ஸ்ரீதேவி, கமல், ரஜினி என 30 சூப்பர் ஸ்டார்களாக உருவெடுத்தார்கள் என்றால் அதன் பின்னணியில் இருந்தவர்களுள் பாரதி ராஜா முக்கியமானவர். 16 வயதினிலே கொடுத்த மிக பெரும் அடையாளங்களுக்கு பிறகு முழுக்க முழுக்க புதுமுகங்களை வைத்து ஒரு ஹிட்டை தர வேண்டும் என எண்ணிய பாரதி ராஜா ஆந்திராவில் இருந்து வந்து சினிமாவுக்காக சென்னையில் அலைந்து கொண்டிருந்த சுதாகரையும் M.R. ராதாவின் மகளான ராதிகாவையும் வைத்து ஒரு புதிய படத்தை தொடங்கினார். படம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ராதிகாவின் மேல் பாரதி ராஜாவை தவிர வேறு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. குறிப்பாக பாரதி ராஜாவின் உதவி இயக்குநர்களான பாக்கியராஜ் மற்றும் விஜயனுக்கு ராதிகாவை நாயகியாக்குவதில் துளியும் விருப்பமில்லை. ஆனால் கிராமத்து வெள்ளந்தி நாயகி கதாபாத்திரத்திற்கு இந்த முகம்தான் சரியாக இருக்கும் என உறுதியாக நம்பினார் பாரதி ராஜா. இறுதியாக பாரதி ராஜாவின் நம்பிக்கைதான் பலித்தது. கிழக்கே போகும் ரயில் வெளியாகி கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேல் ஓடி சாதனை புரிந்தது. முதல் 2 படங்களை கிராமம் சார்ந்து இயக்கிய பாரதி ராஜாவிற்கு கிராமத்து படங்களை மட்டும்தான் இயக்க தெரியும் என்கின்ற விமர்சனம் அன்றைய பத்திரிகைகளில் எழுந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே முழுக்க முழுக்க நகரம் சார்ந்த பின்னணியில் சிகப்பு ரோஜாக்கள் படத்தை இயக்க முற்பட்டார் பாரதி ராஜா. திருநெல்வேலியில் இருந்து மும்பைக்கு சென்று பெண்களை தேடி தேடி கொல்லும் ஒரு சைக்கோ கொலைகாரனை பற்றிய செய்திகள் பத்திரிகைகளில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. குறிப்பிட்ட அந்த செய்தி பாரதி ராஜாவை பாதிக்கவே அதனை வைத்து ஒரு கதையை உருவாக்க நினைத்தார். அதுதான் சிகப்பு ரோஜாக்கள். முதல் படத்தில் கமலஹாசனை கிராமத்து அப்பாவி இளைஞனாக காட்டிய பாரதி ராஜா
மூன்றாவது படத்தில் அதற்கு நேர்மாறாக ஸ்டைலிஷாக காட்டினார். முதல் 3 படங்கள் தொடர்ச்சியான வெற்றிகளை பெறவே 4வது படத்தை சொந்தமாக தயாரிப்பதற்கு முன்வந்தார் பாரதி ராஜா. கதாசிரியர் ஆர் செல்வராஜ் கதைக்கு பாக்கியராஜ் வசனம் எழுத புதிய வார்ப்புகள் படம் தொடங்கப்பட்டது. ஆனால் கதாநாயகனை தேர்வு செய்வதில் பாரதி ராஜாவுக்கு அவ்வளவாக திருப்தி உண்டாகவில்லை. தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பாரதி ராஜா ஒரு கட்டத்தில் தன்னுடைய உதவி இயக்குனர் பாக்கியராஜை நாயகனாக்க துணிந்தார். உண்மையில் பாக்கியராஜுக்கு நாயகனாவதில் விருப்பமில்லை என்றாலும் கூட தன்னுடைய குருநாதருக்காக நடித்து கொடுத்தார். அத்தோடு யாரும் எதிர்பாராத வகையில் கவுண்டமணிக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தையும் வழங்கினார் பாரதி ராஜா. புதிய வார்ப்புகள் திரைப்படம் இயக்குனராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் பாரதி ராஜாவை வெற்றி தேரில் பவனி வரச் செய்தது. அதுவரை கலைமணி, ஆர் செல்வராஜ், பாக்கியராஜ் என தேர்ந்த கதாசிரியர்களிடம் இருந்து கதையை வாங்கி படம் இயக்கிய பாரதி ராஜா தனது 5வது படத்தில் மணிவண்ணன் எனும் புதிய இளைஞரின் கதையை வாங்கி நிழல்கள் எனும் பெயரில் அதற்கு திரைக்கதை அமைத்து படமாக்கினார். பாலச்சந்தரின் வறுமையின் நிறம் சிகப்பு படத்துடன் வெளியான நிழல்கள் கிட்டத்தட்ட அதே பாணி கதை என்பதால் தோல்வியை தழுவியது. இயக்குனராக பாரதி ராஜாவின் முதல் தோல்வி அது என்றாலும் வைரமுத்து எனும் கலைஞன் அந்த படத்தின் வழியாகவே தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தார். நிழல்களின் தோல்வியை தொடர்ந்து மணிவண்ணன் வந்த பிறகுதான் பாரதி ராஜா தோல்வியை தழுவினார் என அவரை சுற்றியுள்ள அனைவரும் ஏளனம் செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் பாரதி ராஜாவோ வேறு திசையில் யோசித்தார். தோல்விக்கு காரணம் என்று சொல்லப்பட்ட அதே மணிவண்ணனிடம் ஒரு காதல் கதையை வாங்கி அலைகள் ஓய்வதில்லை படத்தை ஆரம்பித்தார். முழுக்க முழுக்க புரட்சிகரமான கருத்துக்களுடன் வெளியான அலைகள் ஓய்வதில்லை பாரதி ராஜாவிற்கு மிகப்பெரிய திருப்புமுனை சினிமாவாக அமைந்தது. கார்த்திக், ராதா, தியாகராஜன் என புதிய சகாப்தங்கள் தொடங்குவதற்கு காரணமாக அமைந்த படம் அலைகள் ஓய்வதில்லை. புதிய கதைக்களங்களையும் புதிய கலைஞர்களையும் மட்டுமே தன்னுடைய பெரும் பலமாக எண்ணி படம் இயக்கக்கூடிய பாரதி ராஜாவின் திரைப்பயணத்தில் மற்றுமொரு எதிர்பாராத தோல்வியை கொடுத்த படம் காதல் ஓவியம். அதுவரை தான் இயக்கிய படங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு மெனக்கட்டாரோ அவற்றுக்கெல்லாம் மேலாக அதிகபட்ச சிரத்தையுடன் காதல் ஓவியம் படத்தின் ஒவ்வொரு காட்சியையும் செதுக்கி படத்தினை உருவாக்கினார் பாரதி ராஜா. இளையராஜா இசையில் பாடல்கள் அனைத்தும் படம் வெளியாவதற்கு முன்பே அதன் வெற்றியை உறுதி செய்தன. ஆனால் படம் வெளியான பிறகு ரசிகர்கள் பாரதி ராஜாவின் ரசனையோடு ஒன்ற மறுத்தனர். காதல் ஓவியம் படம் கொடுத்த தோல்விக்கு பிறகு வாலிபமே வா வா என்ற கமர்ஷியல் படத்தை இயக்கிய பாரதி ராஜா அந்த படத்தை தன்னுடைய படம் என்று எங்குமே கூறிக்கொண்டதில்லை. காதல் ஓவியம், வாலிபமே வா வா என 2 தோல்விகளுக்கு பிறகு கதாசிரியர் கலைமணியின் கதைக்கு பஞ்சு அருணாச்சலம் திரைக்கதை வசனம் எழுத பாரதி ராஜாவின் உதவி இயக்குனர் சித்ரா லட்சுமணன் தயாரிக்க மண் வாசனை படம் தொடங்கப்பட்டது. ரேவதியை கதாநாயகியாக தேர்வு செய்த பாரதி ராஜா கதாநாயகன் இல்லாமலேயே தேனிக்கு படப்பிடிப்புக்கு சென்றார். ஒரு பக்கம் கதாநாயகனை தேடும் படலம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்க தற்செயலாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய பாரதி ராஜா சென்றார். அங்கு வளையல் கடையில் வேலை செய்த பாண்டியனை சந்தித்தார். உடனடியாக பாண்டியனை பேசச் சொல்லி கேட்ட பாரதி ராஜாவிற்கு அவருடைய கிராமத்து வெள்ளந்தித்தனமான பேச்சும் பிடித்திருந்தது. பலரின் அதிருப்திக்கு மத்தியில் தனது ஹீரோ பாண்டியன் என்பதில் மிக உறுதியாக இருந்தார் பாரதி ராஜா. புதுமுகங்களான பாண்டியன், ரேவதியின் நடிப்பில் வெளியான மண் வாசனை மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. சரியான கதை மட்டும் இருந்தால் தன்னால் யாரை வேண்டுமானாலும் நடிக்க வைத்து படத்தை வெற்றி பெற வைக்க முடியும் என்பதை திரையுலகிற்கு உரத்த குரலில் சொன்னார் பாரதி ராஜா. மண் வாசனையை தொடர்ந்து தாவணி கனவுகள், புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி என பரிசோதனை முயற்சிகளை துணிந்து மேற்கொண்டு அவற்றில் தொடர்ந்து வெற்றி பெற்ற பாரதி ராஜா மீண்டும் தன்னுடைய தயாரிப்பில் ஒரு படத்தை தயாரித்தார். பிரபல கதாசிரியர் ஆர் செல்வராஜ் ரஷ்ய எழுத்தாளர் தஸ்தாயெவ்ஸ்கியின் காதல் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து அதனை தமிழுக்கேற்ற கதையாக மாற்றினார். முதலில் படத்தின் நாயகன் ராஜேஷ் என முடிவானது. பிறகு SP பாலசுப்ரமணியனை நடிக்க வைக்கலாம் என்று திட்டமிட்டார்கள். எந்த நடிகரும் சரிவராமல் போகவே இறுதியாக சிவாஜி கணேசனை அணுகினார் பாரதி ராஜா. அந்த சமயத்தில் வெள்ளித்திரையில் இருந்து சற்றே விலகி இருந்தார் சிவாஜி. என்றாலும் கூட இந்த கதைக்கு சிவாஜிதான் பொருத்தமாக இருப்பார் என்று உறுதியாக நம்பினார் பாரதி ராஜா. அதற்கேற்ப சிவாஜியும் பாரதி ராஜா இயக்கத்தில் நடிக்க சம்மதித்தார். சொல்லப்போனால் பாரதி ராஜாவின் மற்ற படங்களைப் போலத்தான் முதல் மரியாதைக்கும் நிகழ்ந்தது. ஆரம்பத்திலேயே பாரதி ராஜாவை தவிர வேறு யாருக்கும் படத்தின் மீது நம்பிக்கையே இல்லை. பெரிய அவநம்பிக்கைகளுக்கு மத்தியில் வெளியான முதல் மரியாதை பாரதி ராஜாவின் திரை வாழ்வில் மற்றுமொரு திருப்புமுனை சினிமாவாக மாறிப்போனது. முதல் மரியாதை கொடுத்த மாபெரும் வெற்றி பாரதி ராஜாவை தமிழ் சினிமாவின் இமயத்தில் அமர வைத்தது. இயக்குனர் பாரதி ராஜா இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவாக உருவெடுத்தார். பாரதி ராஜாவுக்கும்
கடல் சார்ந்த கதைகளுக்கும் ஒரு பிணைப்பு உண்டு. அதற்கு முன்பே கடற்கரையோர கிராமத்து கதையாக வெளியான அலைகள் ஓய்வதில்லை பாரதி ராஜாவின் திரை வாழ்வில் முக்கியமான சினிமாவாக மாறிப்போனது. கல்லுக்குள் ஈரம் படமும் கடல் சார்ந்த கதையாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு கடற்கரையோர காதலை கூற பாரதி ராஜா உருவாக்கிய படம்தான் கடலோர கவிதைகள். 80களின் மத்தியில் முன்னணி வில்லனாக ஜொலித்துக் கொண்டிருந்த சத்யராஜை நாயகனாக்க அன்றைக்கு எந்த இயக்குனரும் முன்வரவில்லை. ஆனால் கடலோர கவிதைகள் படத்தின் கதையே ஒரு முரட்டுத்தனமான இளைஞரின் காதலை பற்றி பேசுகிற படம் என்பதால் சத்யராஜை துணிந்து கதையின் நாயகனாக்கினார் பாரதி ராஜா. 16 வயதினிலே தொடங்கி கடலோர கவிதைகள் வரை வெற்றிகரமாக கரம் பிடித்து நடந்து வந்த பாரதி ராஜா இளையராஜா கூட்டணி திடீர் விரிசல் ஏற்பட்டது. வேதம் புதிது படத்தில் தேவேந்திரன் எனும் புதிய இசையமைப்பாளருடன் ரஜினி நடித்த கொடி பறக்குது படத்தில் கன்னடத்தில் பிரபலமான ஹம்சலேகா எனும் இசையமைப்பாளருடனும் பயணித்த பாரதி ராஜா என் உயிர் தோழன் படம் மூலம் மீண்டும் இளையராஜாவுடன் கைகோர்த்தார். பாரதி ராஜாவின் படைப்புகளில் வேதம் புதிது அற்புதமான அத்தியாயம். சாதிய ஏற்ற தாழ்வுகள் பற்றி தமிழில் துணிச்சலாக பேசிய முக்கியமான படைப்பு வேதம் புதிது. சமூகத்தில் சாதி எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கிறது என்பதை காட்சிகளாகவும் வசனங்களாகவும் வைத்திருப்பார் பாரதி ராஜா. சிறிய மன வருத்தத்திற்கு பிறகு இணைந்த இந்த கூட்டணி என் உயிர் தோழன், புதுநெல்லு புதுநாத்து, நாடோடி தென்றல் என மீண்டும் வெற்றி கூட்டணியாக வலம் வந்தது. கிராமத்து காதலையே தனது படங்களில் காட்டி வந்த பாரதி ராஜா சற்றே வித்தியாசமான குப்பத்து காதலை பேசிய படம் என் உயிர் தோழன். அந்த படத்தில் காதலையும் அரசியலையும் இணைத்து பேசிய பாரதி ராஜா புதுநெல்லு புதுநாத்து படத்தில் மீண்டும் அசலான கிராமத்திற்கே நகர்ந்தார். 80கள் முழுவதிலும் தமிழ் சினிமாவில் தன்னிகரற்ற இயக்குனராக விளங்கிய பாரதி ராஜாவுக்கு 90கள் சற்றே சருகலான காலகட்டம். மணிரத்னம், சங்கர் போன்ற புதிய படைப்பாளிகளின் வருகை தமிழ் சினிமாவை அடுத்த தளத்திற்கு நகர்த்தி சென்றன. என்றாலும் 90களின் தொடக்கத்தில் வெளியான பாரதி ராஜாவின் மற்றொரு மாஸ்டர் பீஸ் திரைப்படம் கிழக்கு சீமையிலே. நவீன பாசமலர் பாணியில் வெளியான கிழக்கு சீமையிலே வெகு நாட்களுக்கு பிறகு பாரதி ராஜாவிற்கு இமாலய வெற்றியை பரிசளித்தது. இளையராஜாவுக்கு இணையாக ஒரு இசையமைப்பாளர் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்த பாரதி ராஜாவிற்கு AR ரகுமானின் வருகை சற்று ஆசுவாசமாக அமைந்தது. பல புதிய விஷயங்களுக்கு திறவுகோலாக அமைந்த பாரதி ராஜா தான் AR ரகுமானால் மண்மனம் மணக்கும் ஒரு கிராமத்து கதைக்கு இசையமைக்க முடியும் என தீர்க்கமாக நம்பினார். அதுபோலவே நகரத்து படங்களுக்கு மட்டுமே இசையமைத்து வந்த AR ரகுமான் கிழக்கு சீமையிலே படம் மூலம் தன்னுடைய மற்றொரு பரிமாணத்தை காட்டினார். ராதிகா பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாயகி. திருமணத்திற்கு பிறகு சில காலம் நடிப்பை விட்டு ஒதுங்கியிருந்த ராதிகாவை கிழக்கு சீமையிலே மூலம் மீண்டும் கைபிடித்து திரைத்துறைக்கு அழைத்து வந்தார் பாரதி ராஜா. அதன் பிறகு தனது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த ராதிகா இன்று வரை திரையில் பலம் வந்து கொண்டிருக்கிறார். கிழக்கு சீமையிலே படத்தை தொடர்ந்து பாரதி ராஜா தொட்ட முக்கியமான விஷயம் பெண் சிசு கொலை பற்றியது. முழுக்க முழுக்க பெண்களை சுற்றியே திரைக்கதை அமைக்கின்ற பாரதி ராஜா கருத்தம்மாவில் பெண் அரசியல் அத்தனை ஆழமானது. கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா என 2 படங்களிலுமே மிக முக்கியமானவர்கள் AR ரகுமானும் வடிவேலுவும். இன்றைக்கு மிக முக்கியமான திரை ஆளுமைகளாக வளர்ந்து நிற்கின்ற ரகுமானையும் வடிவேலையும் மிக கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார் பாரதி ராஜா. பல வெற்றிகளை கொடுத்த பாரதி ராஜா 90களின் இறுதியில் தன் மகன் மனோஜை நாயகராக்கினார். கதாசிரியர் R செல்வராஜ் கதைக்கு இயக்குனர் மணிரத்னம் திரைக்கதை எழுத மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான தாஜ்மஹால் சுமாரான வரவேற்பையே பெற்றது. மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்துடன் களமிறங்கிய பாரதி ராஜா தாஜ்மஹால் படத்தில் சற்று சறுக்கலையை சந்தித்தார். 2000களுக்கு பிறகு பெருமளவு இயக்கத்தில் ஜொலிக்காவிட்டாலும் ஆயுத எழுத்து போன்ற படங்களில் வில்லத்தனத்தில் மிரட்டிய பாரதி ராஜா 2010ஆம் ஆண்டிற்கு பிறகு 2K இளைஞர்கள் பட்டாளம் கொண்டாடுகிற நடிகராக மாறிப்போனார். பாண்டிய நாடு, நம்ம வீட்டு பிள்ளை, திருச்சிற்றம்பலம் போன்ற படங்களை அதற்கு உதாரணமாக கூறலாம். பல நடிகர்களை ஆட்டி வைத்த பாரதி ராஜா ஒரு கட்டத்திற்கு பிறகு முன்னணி தமிழ் இயக்குனர்களின் விருப்பத்திற்குரிய நடிகராக மாறி போனார். 70களின் மத்தியில் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்த பாரதி ராஜா தமிழ் சினிமாவில் செய்த மாற்றங்கள் ஏராளம். தான் படம் இயக்கிய கடைசி நாட்கள் வரையிலும் தனக்கென தனி பாதையை உருவாக்கி அதில் தன்னம்பிக்கையுடன் பயணித்தவர் பாரதி ராஜா. கல்லை கூட பாரதி ராஜா நடிக்க வைத்து விடுவார் என்று சொல்லும் அளவுக்கு தன்னுடைய தனித்த திரைமொழியால் புது வரலாற்றை உருவாக்கிய பாரதி ராஜாவின் பெயர் தமிழ் சினிமா வரலாற்றில் என்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா.